ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்கள்ல 7வது சட்டம் பார்க்க போறோம். 7வது சட்டம் என்னன்னா மன்னிக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல ஒரு சின்ன பாட்டு, ஒரு சின்ன வசனம், ஒரு சின்ன கதை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம பாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. வருத்தப்பட்டு பாருங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாருங்கள் சுமக்கின்ற மகளே, நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார் என்று தருகிறார். இயேசு தருகிறார் என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டான். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. நம்ம இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. நம்ம இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார் என்று தருகிறார். இயேசு தருகிறார் என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பாட்டு பாடி முடிச்சிட்டோம். ஒரு சின்ன வசனம் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, திருப்பி சொல்றோம். மத்தேயு 6வது அதிகாரம் அதுல 15வது வசனத்துல ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு வசனம் இருக்கு. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஃப்ரெண்ட்ஸ், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னியாதிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கதை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எஜமான் இருக்காரு. எஜமானுக்கு வந்து நிறைய வேலைக்காரர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை வந்து மத்திய 18வது அதிகாரத்துல இருக்குது. நிறைய வேலைக்காரர் இருக்காங்க. அதுல ஒரு வேலைக்காரர் இந்த எஜமான் நிறைய காசு பணம் வந்து வாங்கி ரொம்ப பணம் வாங்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால வாங்கிட்டாரு. கொஞ்ச நாள் போன பிறகும் அந்த வேலைக்காரனுக்கு கொடுக்க முடியல. அவனுக்கு வருமானம் இல்லை. அவனால கொடுக்க முடியாததுனால அந்த எஜமான் அந்த வேலைக்காரன் என்ன பண்றாரு, கூப்பிட்டு உனக்கு நீ ஏன் வாகனக்கண்ணு கொடுக்கல, நீ உங்க ஃபேமிலி எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, நீ கொடுக்குற மட்டும் நீ உங்களை துன்பப்படுத்த போறேன், துன்பப்படுத்துற சிறைச்சாலை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த எஜமா வந்து அந்த வேலைக்காரன் சொல்றாரு. அந்த வேலைக்காரன் பண்றாரு, கெஞ்சி எஜமானே ஒரு டைம் எனக்கு மன்னிங்க, எனக்கு நான் எப்பயாச்சும் கொடுத்து தீர்த்துறேன், எல்லா கடத்தையும் நான் கொடுத்துறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஞ்சி கேட்கும்போது அந்த எஜமான பண்றாரு, ஓகே ரொம்ப பாவமா இருக்கு, இவனை மன்னிச்சிட சொல்லிட்டு அந்த எஜமான இந்த வேலைக்காரன் மன்னிச்சிட ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாள் போன பிறகும் இந்த வேலைக்காரன் இந்த வேலைக்காரங்கிட்ட இன்னொரு வேலைக்காரன் கொஞ்சம் காசு தான் வாங்கிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு நாள் அந்த வேலைக்காரன் பண்ற இவங்ககிட்ட கடன் வாங்கின வேலைக்காரனை ரொம்ப துன்புறுத்தி இந்த கொஞ்சம் காசு நீ கொடுத்து அவனை எல்லாம் அவனுக்கு கொண்டு போட்டு சொல்லிட்டு அவனை துன்புறுத்தி வேலைப்படுத்தும் போது மற்ற வேலைக்காரெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த விஷயத்த போயிட்டு எஜமான சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். எஜமான என்ன பண்றாரு, அதை கேள்விப்பட்டு அந்த வேலைக்காரனை கூட்டுவாங்க சொல்லிட்டு அந்த வேலைக்காரனை கூட்டுவாங்க சொல்றாங்க. வேலைக்காரன் வந்த உடனே இந்த எஜமா கேட்கற, நான் உனக்கு நிறைய பணம் உனக்கு மன்னிச்சுனேன், நீ எவ்வளோ கடன் பட்டிருந்த, எவ்வளவு கடன் வாங்கியிருந்த, எல்லாம் நிறைய பணத்தை உனக்கு மன்னிச்சுட்டேன், நீயே அவங்க ஃப்ரெண்டு உங்க கூட வேலை செய்யற இன்னொரு வேலைக்காரன் கொஞ்சம் பணம் கூட கடன் வாங்கியிருந்தான், நீயே அவனுக்கு மன்னிக்கலன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவனை வந்து ரொம்ப அவனே அவன் ஃபேமிலி எல்லாரும் துன்பத்துற இடத்துல போட்டு அவனை துன்பப்படுத்தினார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதான் கதை இன்னைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட நம்ம மத்தவங்களை மன்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லா மனிதருக்குள்ளும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யாரும் எல்லாருக்குள்ளும் நல்லது மட்டும் இல்ல கெட்டது மட்டும் இல்ல, ரெண்டும் மிங்கிள் ஆகிதான், ரெண்டும் சேர்ந்துதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணோம், நமக்கு விரோதமா நமக்கு நம்ம ஃப்ரெண்டோ, நம்ம அப்பா அம்மாவோ, நம்ம அண்ணன் தம்பிகளோ, நம்ம கூட வேலை செய்யறவங்களோ, இல்ல நம்ம எங்க இருந்தாலும் நம்ம எந்த இடத்துலயும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேட்டா நம்மளுக்கு விரோதமா யாராச்சும் நம்ம திட்டி இருக்கலாம், நம்ம துன்பப்படுத்திருக்கலாம், நம்ம கிட்ட கடன் வாங்கி கொடுக்காம இருந்திருக்கலாம், நம்மள அவமானப்படுத்திருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மள வந்து இல்லாத கூடாத சொல்லியிருக்கலாம், நம்ம துரோகம் செஞ்சிருக்கலாம், நம்ம கிட்ட காசு வாங்கி வாங்க கொடுக்காம இருந்திருக்கலாம், நம்ம சொத்தை ஏமாத்திருக்கலாம்,
நம்ம பணத்தை ஏமாத்திருக்கலாம், நமக்கு இன்னும் எவ்வளோ நமக்கு துரோகம் செஞ்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், மன்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், மற்றவங்க மன்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லாரும் மன்னிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தவறு செய்யாத மனிதனே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு மன்னிச்சு அவனை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் மனம் திரும்ப அது மனம் திரும்பி அவன் என்ன பண்ணான், அந்த ஃப்ரெண்டா மனம் திரும்பி ஓகே, இவருக்கு நம்ம இவ்வளவு துரோகம் செஞ்சோம், இவர் நம்மள ஏற்றுக்கினாரு, நம்மள நோக்கடிக்கலையே, நம்மள திட்டலையே, நம்மள அவமான பத்தினே சொல்லிட்டு எல்லாரும் நமக்கு மனம் திரும்பி எல்லா ஃப்ரெண்டும் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்பா அம்மா சரி, நம்ம எல்லாரும் நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே நமக்கு சாதகமா நமக்கு நண்பர்களா மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த கதையில என்ன பார்த்தோம், நம்ம மற்றவங்கள மன்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் மன்னிக்கும் போது பரலோக பிதாவானவர் நம்மளுக்கும் நம்ம செஞ்ச பாவங்களை, நம்ம செய்த மீறுதல்களை, நம்ம செய்த அக்கிரமத்தை அவரும் மன்னிப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ஏசப்பா கூட நம்ம செஞ்ச பாவத்துக்காக அவரு தன்னை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்தை மன்னிச்சு அவர் பிள்ளைகளாக ஏற்றுக்கிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீ தாட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்க மன்னிக்கணும். மனசுல எந்த ஒரு கஷ்டத்தையும் மற்றவங்க மேல எந்த ஒரு வைராக்கியம் வெறுப்பா வச்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் மன்னிச்சு எல்லாரும் அரவணைச்சு ஏற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நீ தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாட்ஸ் உங்களுக்கு பிரோஜனமா இருக்கு நான் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் a nice day, God bless you, bye friends.